ஸ்ரீஷா லைஃப் ஸ்டைல் சேனல். நான் லாஸ்ட் இயர் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், தனிஷ்கில் கோல்ட் ஷீட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன் அப்படின்ட்டு. அந்த வீடியோவோட கண்டினியூஷன் தான் இது. ஆக்சுவலாக 10 months கம்ப்ளீட் ஆகி நான் வந்து தனிஷ்கில் கோல்ட் ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணிட்டேங்க. எனக்கு லாஸ்ட் மே மந்த் மெச்சூரிட்டி ஆச்சு. நான் 1 month டியூரேஷனுக்குள்ளே நம்ம போயிட்டு எப்போ வேணால் பர்ச்சேஸ் பண்ணிடலாம். அப்போது நான் பர்ச்சேஸ் பண்ண போனப்போ எடுத்த கிளிப்ஸ் தான் உங்களுக்கு இதில் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் தனிஷ்கில் எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் இந்த வீடியோவில் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க. ரொம்ப ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், நல்லா இருந்துச்சு கலெக்ஷன்ஸ் எல்லாமே. பட் ஒரு ட்ராபேக் என்னென்னா, அவங்களோட ஷாப்பில் 16% வரைக்கும் ரிவாக் ஆஷிர்வாத் அந்த பிளானில் நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கிது மேக்கிங் சார்ஜில் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அங்கே போயிட்டு நம்ம ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ண பார்த்தா அங்கே ஒரு பேங்கிள் ஆகட்டும், ஒரு நெக்லஸ் ஆகட்டும், எது எடுத்தாலும் எந்த ஜுவல்லரி நம்ம பர்ச்சேஸ் பண்ணாலுமே அது நியர்லி 22% தான் ஸ்டார்டிங்கே மேக்கிங் சார்ஜ் போட்டிருக்கிறாங்க. ஸோ அப்போ பார்த்துக்கோங்க, 16 மைனஸ் பண்ணிட்டாங்கன்னா நம்ம எப்படியா இருந்தாலும் மினிமம் 6% மேக்கிங் சார்ஜ் கொடுத்து வாங்குற மாதிரி தான் இருந்துச்சு. மற்ற ஷாப்ஸ்லலாம் நம்ம சிட் போட்டோன்னா மோரார்லெஸ் நம்மளுக்கு ஃபுல் பெனிஃபிட் கிடைக்கும். வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜ் இல்லாமல் அன்னைய ரேட்டுக்கு கோல்டு பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்துடலாம். ஆக்சுவலாக இதில் எனக்கு ப்ராஃபிட்டபுளாக தான் இருந்துச்சு. ஏன்னா நான் மாதம் கோல்டாக வரவு வச்சுருந்ததுனால எனக்கு அந்த பிளான் ப்ராஃபிட்டபுளாக தான் இருந்துச்சு. கலெக்ஷன்ஸும் ரொம்பவே யூனிக்காக இருந்தது. நிறைய ஹேண்ட்மேட் பிக்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. நிறைய யூனிக் கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. ஒன்றும் பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நம்ம எல்லாத்தையும் வியர் பண்ணி அங்கே நம்ம கண்ணாடியில் போட்டு பார்த்துட்டு நம்ம பொறுமையாக நம்ம எடுத்துகிட்டு வரலாம். ரொம்ப பேஷண்ட்டாக காமிச்சாங்க. நான் 2 hours மேலே ஸ்பெண்ட் பண்ணேன் அங்கே ஜுவல்லரி செலக்ட் பண்ணுறதுக்கே. ஃபர்ஸ்ட்டு நான் பேங்கிள் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனேன். அப்போது நான் பேங்கிள் கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் பார்த்தேன். எனக்கு அதில் அந்தளவு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. அப்புறம் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா ஸ்க்ரீனில், இந்த ஒரு நெக் பீஸ் செலக்ட் பண்ணோம். இது எல்லாமே சேர்த்து ஒரு 4 பவுனுக்குள்ளேயே வந்துருச்சு. அப்புறம் ஓகே அப்படின்னு ஃபைனல் பண்ணிட்டு இந்த பேங்கிளையும் வச்சுட்டு எது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கன்ஃபியூஷனாகவே இருந்துச்சு. ஓகே, நம்ம அந்த மிடில் ஹாரமே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணோம். அப்போ கூட என்னடா ஒரு யூனிக்னஸே இல்லை, இது நார்மலாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லி திருப்பி இன்னும் கொஞ்சம் பார்த்துட்டே இருந்தேன் லாஸ்ட் மினிட்ல. அப்போது எனக்கு ஒரு ஐடியா ஏற்கனவே இருந்துச்சு. இந்த மாதிரி காசு மாலை மாதிரி இருக்கிற நெக் பீஸை சோக்கர் டைப்பில் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நாள் ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். ஸோ அந்த கலெக்ஷன்ஸை சும்மா ரேண்டமாக ஷோரூமில் வச்சுருக்க அந்த பீஸில் நான் சும்மா பார்த்துட்டு இருந்தேங்க. அப்போது எனக்கு ரொம்ப 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 ஒரு நெக்லஸ் ரொம்ப பிடிச்சி போச்சு. அதுதான் நான் கடைசியில் வாங்கிட்டும் வந்தேன். அதை நான் காமிக்கிறேன். ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதில் ஒரு நெக்லஸ்க்கும் நெக்லஸில் இருக்கிற ஒரு காசுக்கு பக்கத்துலேயுமே ஒரு மகாலட்சுமி வச்சுருந்த மாதிரி வச்சுருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இந்த ஜுவல்லரியை எனக்கு பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தது. நான் மற்ற டீட்டெயில்ஸ் ஜுவல்லரியை பற்றி எவ்வளோ ப்ரைஸ் ஆச்சு, எவ்வளோ மேக்கிங் சார்ஜ் போட்டாங்க, என்ன பட்ஜெட்டில் வாங்கலாம் எப்படிங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது கொஞ்சம் டிஃபர் ஆகிருக்கு இல்லையா கோல்டு ப்ரைஸு, அதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு கன்டினியூ பண்ணுறேன். இந்த வீடியோலேயே சொன்னால் கொஞ்சம் லாங் ஆயிரும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஸ்ரீஷா லைஃப் ஸ்டைல் சேனல். அதுக்கப்புறம் நீங்கள் மறக்காமல் நெக்ஸ்ட் வீடியோவையும் கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ அப்போ தான் இதோட ப்ரைஸ் டீட்டெயிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இந்த வீடியோலேயே நான் சொன்னேன்னா கொஞ்சம் லாங்காக போகும், அதனால தான். தேங்க்யூ, பாய்.